ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சார்பில் இருந்து இந்த 2024 டு 2025 நிதியாண்டிற்கான டேரிஃப் ஆர்டர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மின் கட்டணத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டேரிஃப் ரேட்டும் இந்த 1/7/2024 இருந்து புதிய ஒரு டேரிஃப் ரேட்டும் அமலுக்கு வந்திருக்குது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது டொமஸ்டிக் எல்டி கனெக்ஷன், ஹெச்டி கனெக்ஷன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டேரிஃப் ஆர்டர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பழைய டேரிஃப் ஆர்டர் நான் வந்து காமிக்கிறது தான் வந்து பழைய டேரிஃப் ஆர்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6.15 பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு நம்ம கட்டுற மாதிரி இருந்தது. பட் இதுக்கப்புறம் இதை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் 200 யூனிட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மின்சார கட்டணத்தில் வந்து மாற்றம் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் ஸ்லாப்ல இருக்கவங்க எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக செலுத்தணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரிஃப் ஆர்டர் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இது எப்போ வந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னா 1/7/2024. ஸோ இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா புதிய டேரிஃப் படி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அது எல்லா வீட்டு இணைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கடை மின் இணைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இதான் வந்து டிஎன்இஆர்சி, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அந்த ஆணையத்தினுடைய வெப்சைட் லிங்க் இது. உங்களுக்கு இந்த டேரிஃப் ரிவைஸ் பண்ணப்பட்ட டேரிஃப் ஆர்டர் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்கோடைய ஹோம் பேஜில் ஆர்டர் நம்பர் 6/2024 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெட்டர்மினேஷன் ஆஃப் டேரிஃப் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025. ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அடுத்தபடியாக உங்களுக்கான டேரிஃப் ஆர்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ பழைய டேரிஃப் ஆர்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த பழைய டேரிஃப் ஆர்டரும் நீங்கள் இதே வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கன்சியூமர் டேரிஃப் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 1 பேஜ் டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1 பேஜில் டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ டொமஸ்டிக் டேரிஃப், ஹேண்ட்லூம் டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், பழைய டேரிஃப் ரேட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ புதிய டேரிஃப் ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து இந்த வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் ட்விட்டரில் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மின் கட்டண திருத்தம் 2024 அப்படின்னு. ஸோ 100 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அது வந்து இலவச மின்சாரம் தான். இப்போ 200 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் 5 ரூபா எக்ஸ்ட்ரா செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ புதிய டேரிஃப் ரேட் பார்க்கறதுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 15 வந்து போங்க, சாரி 14 வந்து போங்க. 14ஆம் நம்பர் பேஜ் நம்பர்ல கொடுத்துருப்பாங்க எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ டேரிஃப் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல டொமஸ்டிக், ஹேண்ட்லூம் எல்லாருக்குமே அந்த அப்ளிகபிள். வீட்டு மின் இணைப்புகள்லாம் இதுதான். பை மந்த்லி ரீடிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ பை மந்த்லினா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ரீடிங் எடுக்கிறாங்க. ஸோ இதுல எக்ஸிஸ்டிங் டேரிஃப் எவ்வளோ இருக்குது, நியூ டேரிஃப் எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 0ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா 60 பைசா செலுத்திட்டு இருந்தோம். இப்போ 4 ரூபா 80 பைசாவா உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது 0.20 பைசா வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. 401 இருந்து 500 யூனிட்டுக்கு வந்து 6.15 பைசாவா இருக்கிறத இப்போ 6.45 பைசாவா வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 501 டு 600 யூனிட்டுக்கு 8.15 பைசாவா இருக்கிறத இப்போ 8.55 பைசாவா உயர்த்தி இருக்கிறாங்க. 601 இருந்து 800 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 9.20 பைசாவா இருந்தது இதுக்கு முன்னாடி, இப்போ 9.65 பைசாவா வைத்திருக்கிறாங்க. 801 டு 1000 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 10.20 பைசாவா இருந்தது, இப்போ 10.70 பைசாவா வைத்திருக்காங்க. அதே மாதிரி 1000 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 11.25 பைசா, இப்போ 11.80 பைசா. சரி, இது வந்து டிஎன்இஆர்சி அப்ரூவ் பண்ணப்பட்ட டேரிஃப். இது 1 ஜூலை 2024 இருந்து அமலுக்கு வரக்கூடிய டேரிஃப். இது வந்து டிஎன்இஆர்சியினுடைய டேரிஃப். இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கமிஷன் என்ன டேரிஃப் ரேட் வந்து கொடுத்துருக்கோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அரசாங்கம் சார்பில் இருந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. இத்தனை யூனிட் வரைக்கும் உங்களுக்கு இத்தனை பைசா வந்து சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி இப்போ டிஎன்இஆர்சி என்ன ப்ரைஸ் வந்து ஒதுக்கி இருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா 0 to 100 யூனிட்ஸ் வந்து 4 ரூபா 60 பைசா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் சப்சிடி வந்து 0, அதாவது 0ல இருந்து 100 யூனிட்டுக்கு வந்து 0 நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. அதே மாதிரி 101 இருந்து 200 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேரிஃப் 4.6 பைசா. ஆனால் கவர்மெண்ட் சப்சிடி போக எவ்வளோ நம்ம கட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு யூனிட்டுக்கு 2.25 பைசா தான் நம்ம செலுத்துற மாதிரி இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தான்
நம்ம இந்த இமேஜ்ல காமிச்சோம் பார்த்தீங்களா, 200 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 ரூபா மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணியே காமிச்சிடுறேன். இதாங்க ரிவைஸ் பண்ணப்பட்ட டேரிஃப். இதை மட்டும் நீங்க பாருங்க, வேற எதையும் பார்க்க தேவையில்ல. இப்போ நீங்க 500 யூனிட் வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் வந்து என்ன, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன் வந்து என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது வந்து ஓல்டு டேரிஃப், இது நியூ டேரிஃப். 1/7/2024 இருந்து அமலுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய டேரிஃப். ஓகே ஓகே. இப்போ 0ல இருந்து 100 யூனிட்டுக்கு 4 ரூபா 6 பைசா, புதிய டேரிஃப் படி 4 ரூபா 8 பைசா. அப்போ ஓல்டு டேரிஃப் படி, அதாவது டேரிஃப் ஆஃப்டர் கவர்மெண்ட் சப்சிடி, கவர்மெண்ட் சப்சிடி போக நீங்க எவ்வளவு அமௌண்ட் செலுத்துற மாதிரி இருக்கும். பழைய டேரிஃப் படியும் 0 தான், 0 பைசா செலுத்துற மாதிரி இருக்கும். புதிய டேரிஃப் படியும் 0 பைசா செலுத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம எதுவும் கட்ட தேவையில்லை. பட் இப்போ வந்து பாருங்க, 101ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா, புதிய டேரிஃப் படி 4 ரூபா 8 பைசா நீங்க ஒரு யூனிட்டுக்கு செலுத்தணும். இப்போ ஓல்டு டேரிஃப் படி ஒரு யூனிட் சப்சிடி போக எவ்வளவு இருந்துச்சுன்னா 2 ரூபா 25 பைசா இருந்தது. இப்போ புதிய டேரிஃப் படி சப்சிடி போக 2 ரூபா 30 பைசா நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப 101ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் நீங்க கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 30 பைசா. அப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க, 100 இன்ட்டு 0.05, ஏன்னா 0.05 பைசா எக்ஸ்ட்ராவா வருது. அப்ப 100 இன்ட்டு 0.05 போட்டீங்கன்னா 5 ரூபா. அதுதான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் கன்சியூம் பண்றவங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை 5 ரூபா மட்டும் செலுத்துற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ரூபா நீங்க கட்டாயம் செலுத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவா இந்த புதிய டேரிஃப் படி நீங்க எக்ஸ்ட்ராவா 2 மாசத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா 5 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 201ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளவு டேரிஃப் இருக்குன்னா, பழைய டேரிஃப் படி சப்சிடி போக 4 ரூபா 50 பைசா செலுத்துற மாதிரி இருந்தது. இப்போ புதிய டேரிஃப் படி சப்சிடி போக 4 ரூபா 60 பைசா செலுத்துற மாதிரி இருக்கு ஒரு யூனிட்டுக்கு. அப்போ நீங்க 300 யூனிட் வரைக்கும் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம 15 ரூபா உயர்த்திருக்காங்க. 15 ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 301ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பழைய டேரிஃப் படி கவர்மெண்ட் சப்சிடி போக 4 ரூபா 50 பைசா வருது. இப்போ புதிய டேரிஃப் படி கவர்மெண்ட் சப்சிடி போக 4 ரூபா 60 பைசா கட்டணும் ஒரு யூனிட்டுக்கு. அப்ப நீங்க 400 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை கூடுதலா நீங்க 25 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 25 ரூபா உயர்த்திருக்கிறாங்க கால்குலேஷன் படி. அதே மாதிரி 401ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சப்சிடி போக பழைய டேரிஃப் படி 6 ரூபா ஒரு யூனிட் கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ 1/7/2024 இருந்து புதிய டேரிஃப் படி ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா 15 பைசா சப்சிடி போக 6 ரூபா 15 பைசா நம்ம கட்டுற மாதிரி இருக்கு ஒரு யூனிட்டுக்கு. அப்போ நீங்க 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய மொத்த கரண்ட் பில் அமௌண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 40 ரூபா உங்களுக்கு கூடுதலா வரும். எக்ஸ்ட்ராவா நம்ம 40 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டேரிஃப் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க வந்து பாருங்க. இப்போ நான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை 400 யூனிட் யூஸ் பண்ணுவேங்க, எனக்கு எவ்வளவு அதிகமா வரும் அப்படின்னா ஏற்கனவே வந்த பில் அமௌண்ட்ல இருந்து ஒரு 25 ரூபா உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ அப்படிதான் அந்த டேரிஃப் வந்து உயர்த்திருக்கிறாங்க. நியூ டேரிஃப் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் வந்து கொடுத்த டேரிஃப் வந்து இது 4 ரூபா 80 பைசா 6 ரூபா 45 பைசா இந்த மாதிரி வைத்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் சப்சிடி இருக்கிறதுனால நம்மளுக்கு கட்ட வேண்டிய தொகை கம்மியா கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சப்சிடி இல்லாம போச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது இருக்கிறதுனால தான் நம்ம கம்மியா கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதான் அந்த இமேஜ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 400 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 ரூபா நம்ம கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 500 யூனிட் வரைக்கும் அப்படின்னா 40 ரூபா நம்ம கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் படி 40 ரூபா கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த கன்சப்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 யூனிட் வரைக்கும் நீங்க கன்சியூம் பண்றீங்க 2 மாசத்துக்கு ஒரு ரூபா 500 யூனிட்டுக்குள்ள தான் வருது அப்படின்னா இந்த அமௌண்ட். இதுவே 500 யூனிட் மேலேயும் நான் கன்சியூம் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க 2 மாசத்துக்கு 600 யூனிட் யூஸ் பண்றீங்க கன்சியூம் பண்றீங்கன்னா நீங்க கூடுதலா 65 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 900 யூனிட் நான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்றேன் அப்படின்னா 135 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே 1000 யூனிட் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா 165 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் ரேட் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஸோ இந்த பிடிஎஃப்ையும் வந்து பாருங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த அமௌண்ட்ல சப்சிடி போக நம்ம எவ்வளோ
யூனிட் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஷீட்டை நான் வந்து காமிச்சிருக்கேன். இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.